சாத்தானுக்குன்னு ஒரு புக் இருக்குன்னு சொல்லி கேட்டா நீங்க நம்புவீங்களா? சாத்தானுக்கு ஒரு பைபிள் இருக்குதுங்கிறது உண்மதான். எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியத்துல வந்து வச்சிருக்காங்க. அதோடைய வரலாறு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நம்ப அல்லாஹ் சாமி மார்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரான் இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, கிறிஸ்டியானிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, பைபிள் இருக்குது. நம்ம இந்துக்களுக்கு வந்து சொல்லி பார்த்தோம்னா, 4 வேதங்கள் இருக்குது. அப்புறமேட்டு வந்து ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்குது. ஒவ்வொன்னுமே வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. மக்கள் இப்படிதான் நேர்மையான முறையில வாழணுன்ட்டு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியத்துல இருக்கக்கூடிய அந்த கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் பைபிள்னு சொல்றாங்க. அதாவது சாத்தானுடைய பைபிளாம். கிட்டத்தட்ட ஒரு 604 பக்கம் இருக்குது. 75 கிலோ வெயிட்டு, 92 இன்ச் ஹைட்டு. இப்படி வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. அது வந்து இன்னைக்கு இருக்குது. பொதுவா அதோடைய வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதோட கதைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு பாதிரியார் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து மக்களுடைய சர்ச்சில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து ஏமாத்தி சாப்பிட்டுருக்கிறாரு. அப்படி ஒரு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தப்பு நெறையா பண்ணியிருக்கிறாரு. உடனே இவரெல்லாம் என்ன பண்றாங்க, அவர்ட்ட அந்த நாட்டுடைய ராஜாட்ட ஒரு ஷெரீஃப்ட்ட கொண்டு போய் நிறுத்தி, இவரு தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, இவர் வந்து மரண தண்டனை குடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. மரண தண்டனை குடுக்கணும்னு முடிவு பண்ணவாட்டி, இவர் வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணவங்கள கழுமரத்தில ஏத்துங்க. நம்ம ஊர்ல சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, அந்த காலகட்டங்கள்ல, தப்பு பண்ணான்னா கரும்புள்ளி, செம்புள்ளி குத்தி, கழுத மேல உட்கார வச்சு, ஊர சுத்தி வாங்க. அப்பதான் அவன் தப்பு பண்ண மாட்டான்பாங்க. இன்னொன்னு மரத்தில கட்டி வச்சு அடிங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆள வந்து செவுத்துல வச்சு உயிரோட செவுத்துல வச்சு பூசி புடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அத சொன்ன உடனே, இருந்தாலும் என்ன பண்ணாங்க, ஒரு ரூம்ல போடுறாங்க. "ஏய் நீ இன்னைக்கு ரூம்ல இரு. நாளைக்கு காலையில உன்ன செவுத்துல வச்சு பூசுறோம். நீ எவ்வளோ வேணாலும் இன்னைக்கு ஒரு ராத்திரி இருந்துக்கோ உயிரோடன்னு" சொல்லி அவர் விட்டுர்றாங்க. விட்ட உடனே இவரு என்ன பண்றாரு, "என்னைய நீ காப்பாத்து. உன்னைய விட்டா எனக்கு யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உனக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு" சொல்லி கும்பிடுறாரு. அவர் வந்து கும்பிடுறது அவருடைய நேர்மையான கடவுள கும்பிடல. அதுக்கு மாறா சாத்தான கும்பிடுறாரு. அவர் கும்பிட்ட உடனே அந்த சக்தியாக்கப்பட்டது வந்து என்ன சொல்லுது, அந்த டெவில்ஸ் அந்த சாத்தான் என்ன சொல்லுதாம், "நீ வந்து நான் சொல்ற மாரி கேளு. அவங்க கிட்ட போய் டீலிங் பேசு. உங்களுக்கு விடியறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புக் எழுதி குடுத்தர்றேன். என்ன உயிரோட விட்டுருவீங்களான்னு சொல்லி கேளு. அவங்க சரின்னு சொல்லுவாங்க. நீ வந்துரு. நான் உனக்கு பதிலா நீ எழுதுற மாரி நான் உனக்கு புக் எழுதி குடுக்குறேன். சரியான்னு" சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் வெளியில சொல்றாரு ராஜா கிட்ட. இந்த மாரி டீலுக்கு ஒத்துக்கிறீங்களான்ட்டு. அவரு என்னங்கிறாரு, விடியறதுக்குள்ள இவன் என்ன புக் எழுதப் போறான்? அப்படி எழுதிட்டீன்னா அவன விட்டுர்றேன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இவரு என்ன பண்றாரு, வெளியில இருந்து விலங்குகளோட தோல் அப்படிங்கிறது சொல்லி அவரு கேட்டு வாங்கிட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 151 விலங்குகள வச்சு வேட்டையாடி அத கொண்டாந்து 2, 2 பீஸா போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 604 பக்கங்கள். 604 பக்கங்கள்னா கிட்டத்தட்ட 302 தோலு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அத்தனை விலங்குகள வேட்டையாடி வச்சிருந்த தோல கொண்டுட்டு வந்து எழுதுறாங்க. அதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தனுடைய ஒரு டெவில்ஸுடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, சாதி ஒரு சில விஷயங்கள் தான் புரிஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்கள் இன்னும் புரிஞ்சிக்க முடியாத விதத்துல இருக்குது. இன்னும் சொல்லப்போனோம் அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு 17 பக்கங்கள வந்து காணோம். எல்லாம் கிழிச்சிருக்கிறாங்கன்ற அந்த சுவடு இருக்குது. யாரு கிழிச்சாங்கன்னு தெரியாது. எதுக்கு கிழிச்சாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? அந்த புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா விவசாயம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஒருத்தர கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பிளாக் மேஜிக்கு என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நீ ராஜா ஆவணும்னா இதெல்லாம் நீ பண்ணீன்னா நீ ராஜா ஆயிரலாம். இதெல்லாம் நீ பண்ண அப்டின்னா, அந்த ராஜாவோட இடத்துக்கு நீ வந்துரலாம். நீ இத பண்ணீன்னா ராஜா உன் பேச்ச கேட்பாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது, கெட்டது, வானத்தில மழை பெய்ய வைக்கிறதுக்கு, பெய்யிற மழைய நிறுத்துறதுக்கு, ஊரே பிடிச்சிட்டு எரியறது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த டெவில்ஸ் பைபிள்ல டெவில்ஸ் எழுதியிருக்குது. இவர் இத எழுதி காமிச்ச உடனே அதுக்கு பைபிள்ல வந்து அது பைண்டிங் எப்படி போட்டிருக்கிறாங்க? நம்ம ஊர்ல பெயிண்டிங்னா ஒரு அட்டை தானே போடுவோம். அதில வந்து மரக்கட்ட போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 92 சென்டிமீட்டர் ஓகேங்களா? 92 சென்டிமீட்டர், 75 கிலோ வெயிட், 604 பக்கம் ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல ராஜா வந்து போர்ல ஜெயிச்சு ஸ்வீடன்ல இருந்து வேற ஒரு ராஜா எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போய் அவர் வச்ச உடனே ஒரு அரண்மனையே தீ பிடிச்சு எரிஞ்சிருக்குது. "டேய் அப்பா இந்த வில்லங்கமே வேணாம்னு" சொல்லி அவர் கொண்டு வந்து ஸ்வீடன்லயே வச்சிருக்காரு. ஸ்வீடன்ல வந்து அங்க இருக்கிற ஒரு ராஜா கொண்டு போய் வச்சிருக்காரு. அவரு கூட தீ பிடிச்சு எரிஞ்சிருக்குது. ஃபுல்லா வேலை எரிஞ்சு போச்சு. மக்கள்லாம் இருந்துட்டு அவ்வளோதான். கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெவில்ஸ் பைபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய பைபிள் எரிஞ்சு போச்சுன்னு நெனச்சாங்க. ஆனா உள்ளாடி போய் பார்த்தப்ப, அதில ஒரு சின்ன ஒரு பிசிறு கூட நெருப்பு படல. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்குது. அது வந்து இன்னைக்கும் வந்து நேஷனல் மியூசியம் ஆஃப் ஸ்வீடன்ல வந்து பாதுகாக்கப்படுகிறது. நீங்கலாம் ஸ்வீடன் போனீங்கன்னா, போயிட்டு பார்த்துட்டு, ஃபோட்டோ புடிச்சிட்டு வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. நான் பார்க்குறேன்.